சிம்பிளான ஒரு லஞ்ச் பண்ணலாம் வாங்க. கீ விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 2 கைப்பிடி புதினா தாளிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டோடு சேர்த்து பச்சை மிளகாவும் வரமல்லியும் சேர்த்து அரைச்சி விழுத போட்டு உப்பு சேர்த்து ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியவே சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளார கொஞ்சமாக மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த எண்ணெயை அப்படியே வச்சுருங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து மூடி வச்சிட்டிங்கன்னா கீ ரைஸ் ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கும் உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டு டைட்டாக ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிடும். ஸ்வீட்டுக்கு கேசரி தாங்க. நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்துட்டு 1 டம்ளர் ரவையை போட்டு நல்லா வறுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே 1 டம்ளருக்கு கிட்டத்தட்ட 3 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு ரவையை சேர்த்து வேக வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க.